என்னடா காலங்காத்தால பட்டைய போட்டு அவசர அவசரமா போயிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? இது ஜூன் 5 காலையில தக் லைஃப் படத்தோட FTFS 9 மணி ஷோ தேவி தியேட்டர்ல பார்க்க போன எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் சுபாஷ். கார்பரேட் லைஃப்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி வீக் டேல பிரேக் எடுத்து போயிட்டு வந்தா நம்ம ப்ரொடக்டிவிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இந்த வீடியோவை என் மேனேஜர் பார்த்தா புரிஞ்சுப்பாருன்னு நம்புறேன். காலை உணவு வெளியே சாப்பிடணும், ஆனா ஹெல்த்தியா சாப்பிடணும் யோசிச்சு போனப்போ அண்ணா சாலையில தேவி தியேட்டருக்கு முன்னாடி நல்ல சுத்தமா ஒரு அண்ணன் கட் ஃபுட்ஸ் வித்துட்டு இருந்தாப்ல. பப்பாளி, அண்ணாச்சி, தர்பூசணி, வெள்ளரி உள்ளடக்கிய பவுல் 25 ரூபாய். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் காலையில வியாபாரம் பண்ற இந்த அண்ணனுக்கு என்னுடைய வணக்கங்கள். அடுத்து பக்கத்திலே ஒரு தள்ளுவண்டியில சுட சுட உளுந்த வடையை சுட்டு வீழ்த்திட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம தான் டயட்ல இருக்கமே, புரோட்டீனுக்கு ஒரு டபுள் ஆம்லெட் சொல்லிட்டு நிரம்பிய வயிறோட தியேட்டருக்கு போனேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷன் இருக்கும்போது காலை 8 மணிக்கெல்லாம் அங்க போயிட்டேன். ஆனா அங்க எதுவுமே இல்ல. வரலாற்று சிறப்புமிக்க தேவி தியேட்டருக்கு முதல் தடவை நான் வந்தனால வியப்புடன் பார்த்துட்டு இருந்தேன். ஆரவாரமே இல்லையங்கிற யோசனையில 5 நிமிஷத்துல வந்துட்டேன்டா ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வழக்கம் போல லேட்டா வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல அதே தள்ளுவண்டிக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு முட்டை தோசையை போட நான் பஸ் ஸ்டாப்ல இறங்குறப்போ சாந்தி தியேட்டர் ஸ்டாப்னு சொல்லி தான் இறங்கினேன். அது எங்கடா இருக்குன்னு அந்த பாய்ஸ்ட கேட்க இதோ அதுதான் இதுன்னு அவங்க காமிக்க சிவாஜி கணேசன் குடும்பத்தை சேர்ந்த இந்த திரையரங்கம் கோவிட் பெருங்கட்டு காலத்துல இடிக்கப்பட்டு அக்ஷயா சாந்தி ஆபீஸ் சூட்ஸ்னு மாறி இந்த கேட்ல சிவாஜி கணேசன் அவருடைய முத்திரை பதித்த படங்களுடைய பெயரை பதித்திருந்தாங்க. இந்த தக் லைஃப் படம் எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா நான் 6 மாசம் முன்னாடி கண்ணுக்கு லேசிக் சர்ஜரி பண்ண அப்புறம் நான் முதல் தடவை தியேட்டருக்கு வரேன். 17 வருட காலம் கண்ணாடி போட்டு அவதிப்பட்ட காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இந்த லேசிக் சர்ஜரி எக்ஸ்பீரியன்ஸ் சீக்கிரமா ஒரு வீடியோ மூலமா சொல்றேன். கண்ணாடி போடாம என் முகம் செட் ஆகுதான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னடா பேப்பர்லாம் வச்சு பரிச்சை எழுத போறேன்னு நம்ம கூட வந்த பங்காளியை கேட்டா சிம்பு இன்ட்ரோக்கு கிழிச்சு போட போறேன்டா, இந்த மாதிரி தியேட்டர்ல தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு அவன் சொல்ல பாவம் அவன் கொண்டு வந்த பாதி பேப்பர் அவன் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா மொத்தத்துல இந்த தக் லைஃப் திரைப்படத்தை சலிக்காம முழுசா பாத்துட்டீங்கன்னா நீங்க தான் நிஜமான தக் லைஃப். தக் லைஃபோட ரிவ்யூ வீடியோ இதுக்கு முன்னாடி நான் ரிலீஸ் பண்ணிருக்கேன், அதையும் பாருங்க. சூட்டுக்கு நல்ல ஒரு கரும்பு சாரோட அந்த அவுட்டிங்க முடிச்சேன். வீட்டுக்கு போயிட்டு ரசம் முட்டை பொரிச்சு சமைச்சு சாப்பிட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னொரு சில்லான வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.